ஆக எந்த ஒரு பொருளை நீங்க தேடி கிட்ட போறீங்களோ அதனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வாசமான தோட்டத்துக்குள்ள, நந்தவனத்துக்குள்ள போகும் பொழுது, போயிட்டு வரும் பொழுது, நம்ம போட்டிருக்கிற துணி மேலெல்லாம் என்ன வாசம் வரும்? என்ன வாசம் வரும்? ஏன்? நாம போன இடம் அந்த மாதிரி நந்தவனம். அங்க இருக்கிற புஷ்பம் எல்லாம் மேலப்படும் பொழுது இந்த சரீரத்துல, அந்த உடம்புல, வஸ்திரத்துல அந்த வாசையானது கிரகிச்சுக்கும். நீங்க எதை அதிகமா நினைச்சு அதோட சேர்றீங்களோ அதனுடைய குணமானது உங்களுக்குள்ள மாறும், உங்களுக்குள்ள கிரகிக்கும். அந்த வகையிலே ஆத்ம பலம்ன்றது அம்மாவை அதிகமா நினைக்கும் பொழுது இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. தெரியல, நேரம் கிடைக்கும் பொழுதுதான் மனசுக்குள்ள ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தா போதும். அது எப்படி? இமாயமலையே கிட்ட போற மாதிரி. எப்படி கிட்ட போகும்போது அந்த மலையே ஒருத்தரை மாறிடுறானோ, அந்த மாதிரி அம்மாவை ஒருத்தர் நினைச்சிட்டே இருக்கும் பொழுது இவன் என்னவா மாறிடுறான்? ஒவ்வொரு மனுஷனும் அம்மாவா மாறிடுவான். அப்ப அம்மாக்கு எத்தனை சக்தி இருக்கோ அத்தனை சக்தியும் ஒரு மனுஷனுக்கு வந்துடும். அப்படி ஒரு சக்தி வர நிலைக்கு பேரு தான் ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலம் வந்தா ஒரு மனுஷன் அவன் குடும்பத்துக்கு தேவையான நல்லது மட்டும் நடக்காது, அவனை சுத்தி அவன் வாழுற சமுதாயம் அத்தனையும் நல்லா இருக்கும். அவனோட சுத்தி நிறைய நல்லது நடக்கும், மங்களம் நடக்கும்.